இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய திருத்தலத்திற்கு நாம் வந்திருக்கிறவங்க எல்லோரையும் அன்னையினுடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சரி, நீங்கள் எல்லாம் கோயிலுக்கு வந்துட்டீங்க. எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சாமி கும்பிட அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம போட்டுருவோம். பொதுவாக சாமி கும்பிட்றதுனா என்ன? படத்தை தொட்டு கும்பிட்டு போகிறதுக்கு, சாமி கும்பிட்றதுக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரணுமா? பாருங்க, நம்ம வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய கேள்விகளுக்கு நம்ம விடை தெரியாமலே வாழ்கிறோம். சாப்பிட்றோம், எதுக்கு சாப்பிட்றோன்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியும். சாப்பிட்டா தான் உடம்பு நல்லா இருக்கும், அப்போ தான் வேலை செய்ய முடியும். அதே போல் ஆன்மா சார்ந்த காரியங்களில் நம்மக்கிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டால் நம்மிடத்துல பதில் இருக்குதா? கோயிலுக்கு வந்திருக்கிறோம், எதற்கு வந்திருக்கிறோம்? இங்கே வந்திருக்கிற எல்லாரும் மனநிலையில் ஏதாவது ஒன்று வச்சுருப்போம். நம்ம எதற்காக இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம்? சில பேர் ஏதாவது தேவையோடு வந்திருப்பீங்க, கஷ்டத்தில் இருப்பீங்க, உங்களுடைய வேண்டுதல்களோடு வந்திருப்பீங்க. ஒரு சில பேர் நன்றி சொல்ல வந்திருப்பீங்க. எதுவுமே இல்லாதவங்க புதன்கிழமை சகாயமாதா கோயிலுக்கு போகலன்னா எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுது. அதனால் என்ன செஞ்சிடணும்? போய் ஒரு வாரமாக உட்காந்துட்டு வரணும். அது ஒரு ரொட்டீன், அது ஃபிசிக்கல் ரொட்டீனாக மாறி போயிடுச்சு. அதில் ஆசீர்வாதம்லாம் அதில் கிடையாது. நான் போகணும், எல்லாரையும் பார்க்கணும், அது ஒரு மென்டல் ரிலீஃப். அப்படி வந்திருக்கிறவங்களும் இருப்பீங்க. இப்போது நம்ம தேவை, கடவுள் யாருக்கு உதவி செய்வார்? இப்போ நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ இந்த கடவுள் இந்த இடத்துல யாரை பெரியவர் அப்படின்னு வைப்பார்? நற்செய்தி அதுக்கு தான் நமக்கு சொல்லி கொடுக்குது. பாருங்கள், விண்ணரசில் கடவுள் கொடுக்கிற கட்டளைகளை மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர். இப்போ நீங்கள் எப்போதும் பெரியவராக இருக்க விரும்புவீங்களா, சிறியவராக இருக்க விரும்புவீங்களா? எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு முதன்மையான ஒரு முன்னிடம், நமக்கு ஒரு மரியாதை, அதுதான் பெரியவருங்கிற அடையாளம். உங்களை ஒரு இடத்துக்கு போனால் உங்களை கூப்பிடணும், வாங்கம்மா, வாங்கக்கா, உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு மதிப்பு கொடுக்கணும். அதான் அந்த பெரியவருக்குரிய மனநிலை. அப்போ யார் பெரியவர்? ஆண்டவர் கொடுக்கிற கட்டளைகளை கேட்டு கடைபிடிக்கிறவர், அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவர். கடைபிடிக்கணும், அப்புறம் கற்பிக்கணும், ரெண்டும் இருக்குது. சிறியவர் யார்? அதில் இருக்கிறத விதிகளை மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர். இப்போது நீங்கள் நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ போர் நடந்துகிட்டு இருக்கு. ஈரான், இஸ்ரேல், எல்லா நாடுகளும், அமெரிக்கா, எல்லா நாடுகளும் இப்படி போரில் இருக்குது. இப்போ நீங்கள் டிவியை திறந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் சரின்னு சொல்லுவார், இந்த போர் சரிதான், ஈரான் திருப்பி அடிக்கிறது சரி, இஸ்ரேல் இப்படி துண்டு போடுறது சரி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கருத்தை சொல்கிறாங்க. நீங்களும் உங்கள் கருத்தை சொல்லுவீங்களா இல்லையா? என்ன, ஏன் குண்டு போட்டா நமக்கு என்ன சாமி? நம்ம வீட்டில் உழுவாமல் பார்த்துக்கணும். இப்போ அவங்க குண்டு போடுறது நம்ம வீட்டில் குண்டு உழுவுதா? உழுவலையா? குண்டு உழுவுது. பெட்ரோல் விலை ஏற்றிட்டாங்க. அப்போ என்ன ஆகிடும்? கேஸ் விலையெல்லாம் ஏறிடுச்சு, சிலிண்டர் கிடைக்கலையாம், ஹோட்டலெல்லாம் நிப்பாட்ட போகிறான், ஹோட்டல்லாம் இருக்காது. நீங்கள் ரோட்டில் வாங்கி தின்ன வடை பஜ்ஜியெல்லாம் இனிமேல் வாங்கி தின்ன முடியாது. எங்கே அங்கே போடுற குண்டு இங்கே எப்படி பாதிக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்மளும் ஒரு நியாயம் சொல்லிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அதெல்லாம் விட்டுடுங்க, பாதிப்பெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும், அதுக்கு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கருத்து சொல்லுவீங்க இல்லையா? இப்போ யார் சரி, இந்த நாடு சரியா அந்த நாடு சரியா செய்கிறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு கருத்து சொல்லுவீங்க, அவன் பண்ணுறது தப்புப்பா. நீங்கள் எங்கிட்ட சொல்லுவீங்க, அங்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சொல்லுவார், அவன் பண்ணுறது ரைட்டு தான், இவன் பண்ணுறது தான் மோசம். நாங்கள் இங்கே சில கேள்விகள் எல்லாம் மக்கள்கிட்ட கேட்போம். அப்போ பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு சரியான பதில் ஒன்று இருக்கும், தவறான பதில் ஒன்று இருக்கும். அந்த தவறான பதிலை மக்கள் சொல்லுவாங்க, இதுதான் சரின்னு சொல்லுவாங்க. அப்போது கருத்துங்கிறது வேறுபடுது பார்த்தீங்களா? தவறானதையே சரின்னு சொல்கிற ஒரு மனநிலை நமக்குள்ளே வந்துருச்சு. அவங்களுக்கு தெரியல அது தவறுன்னு, அவங்க நினைக்கிறாங்க இதுதான் சரி. இன்னொருத்தர் சரியே சரின்னு நினைக்கிறாரு, தவற இன்னொருத்தர் சரின்னு நினைக்கிறாங்க.
ஆனால் அவங்க சொல்கிறாங்க நான் நினைக்கிறது சரிதான். அதனால தான் இன்றைக்கி வீடுகளெல்லாம் சண்டை நடக்குது. வீடுகளில் எப்படி சண்டை வருது? எல்லாரும் சரியானதை சரின்னு நினச்சிட்டா சண்டை வருமா? 2 பேர் கருத்து வேறுபடும் போது தானே நான் சொல்கிறது தான் சரி, நீ என்ன சொல்லிட்ட பெரிய சரி, நான் சொல்கிறது தான் சரி. இப்போ இந்த சரியா தவறாங்கிறது வீட்டுக்குள்ளே மட்டும் போகல, எங்கே போயிட்டுருக்குது? உலக நாடுகள் மத்தியில் போயிட்டுருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இந்த கட்டளைகளை கடைபிடிக்க அப்படின்னு பைபிள் ஆண்டவர் சொல்கிறாருல்ல, திருச்சட்டத்தை கட்டளைகளை இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் அப்படி சொல்கிறார். அப்போ கட்டளைகளை நிறைவேற்ற வந்தேன் அப்படிங்கிறார். அப்போ நமக்கும் கட்டளைகளை கொடுத்து கட்டளைகளை கடைபிடிங்கிறார். இப்போ இந்த கட்டளையை கடைபிடிக்கிறதுல தான் நமக்கு பிரச்சனை. கட்டளையை கடைபிடிக்கும் போது இதுதான் கட்டளைன்னு இருக்கும், ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சம் வளைச்சிக்கிறோம். ஏன்னா எனக்கு நேராக போனால் ஒரு மாதிரியாக இருக்கும், வளைச்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கணும்? கண்டிப்பாக எதுக்கு எல்லாரும் வரணும்? கோயிலுக்கு எதுக்கு வரணும்னு கேட்டால் வந்து கடவுளை ஆராதிக்கணும், கடவுளை துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். அதுதான் முதல் பாயிண்ட்டு. அதுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? இதுதான் நீதியோட கட்டளைகளை கடைபிடிக்கிற பிள்ளைகள் செய்கிற காரியம். ஆனால் இந்த இடத்துல நம்ம நீதியோடு செயல்படுறோமா? யோசித்து பார்ப்போமே. இப்போ நாங்கள் காலையில் நன்மை கொடுப்பேன், அங்கே நின்று நன்மை கொடுப்போம். மாதா பீடத்தில் பூசை நடக்கும். எது நீதி? வழிபாட்டில் ஒரு நீதி இருக்கு இல்லையா? இப்போ என் பக்கத்தில் ஆயர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஆயர், எங்களுடைய மறை மாவட்ட ஆயர் நிற்கிறாங்க, நான் பக்கத்தில் சாமியார் நிற்கிறேன். முதல்ல நீங்கள் யாரை போய் வணக்கம் செலுத்தணும்? ஆயருக்கு. ஏன்னா அவர் தான் பெரியவர், மூத்தவர், அவர் தான் தலைவர். அவரை விட்டுட்டு சாமி உன்னே மாதிரி வருமா அப்படின்னு நேராக என்கிட்ட வந்தால் இது நீதியா? உங்கள் விருப்பமாக இருக்கலாம், ஆனால் நான் கேட்குறது நீதியான்னு கேட்குறேன். இது சரியான செயலா? சொல்லுங்கள், சரியான செயலா? இல்லை. அதே போல் இப்போ பாருங்கள், நான் காலையில் அங்கேருந்து ஆண்டவர் நற்கரணை கொடுத்துட்டு இருப்போம். மற்ற நேரமெல்லாம் மாதாம்மா அங்கே தான் இருக்க போகிறாங்க. நீ எப்போ போய் மாதாம்மாவை தொட்டு கும்பிட்டாலும் மாதாம்மா மூஞ்சி திருப்பிக்க போகிறதில்ல. அந்த படம் அங்கே தான் இருக்க போகுது. படத்தை விட சமாரிய பெண்ணுக்கிட்ட இயேசு சொல்கிறாருல்ல, கிணத்தடியில் உட்காந்துக்கிட்டு ஒரு நாள் வரும் அப்போ எப்படி கும்பிடுவீங்க கடவுளை? வீடு வீடாக படம் வச்சு தொட்டு தொட்டு கும்பிடுவீங்க அப்படி சொன்னாரா? என்ன எல்லாம் முறைக்கிறீங்க? கோபமாக இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. கோபமாக இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். அதான் இவ்வளோ பேர் கோபமாக இருக்கிறீங்க, இப்போ தான் தெரியுது. இப்போ பாருங்கள், சமாரிய பெண்ணிட்ட கடவுள் என்ன சொன்னார்? அந்த அம்மா கேட்டாங்க, நீங்களாம் யூதர்கள் எருசலேம் மலையில் வழிபாடு நடத்துகிறீங்க, நாங்களாம் சமாரியர்கள், பாதி யூதர் பாதி யூதர் இல்லை, எல்லாம் கலந்துருச்சு, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டவங்க, அதனால் நாங்கள் கெரேசி மலையில் வழிபாடு நடத்துகிறோம். எந்த மலையில் நடக்கிற வழிபாடு உண்மையான வழிபாடு? அப்போ இயேசு என்ன சொன்னார்? மகளே, ஒரு நாள் வரும், இந்த மலையிலும் அல்ல அந்த மலையிலும் அல்ல, கடவுளை நீங்கள் எப்படி கும்பிடுவீங்க? ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரை தொழுது கொள்வீர்கள். இப்படி வழிபடவே கடவுளும் விரும்புகிறார். இதுதான் உண்மையான வழிபாடு. இப்போ சொல்லுங்கள், அந்த உண்மையான வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்குது. நற்கருணை உண்மையாக ஆண்டவர் இருக்கிறார் நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் நன்மை வாங்க வரீங்க, வரும்போது நான் நற்கருணையை வச்சுக்கிட்டு நிற்கிறேன், நீங்கள் உடனே வந்து மாதாவெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து கடவுளை வாங்கிறது நீதியா? நான் அந்த பக்கம் நின்னேன், முதல்ல வந்த புதுசில் அந்த பக்கம்தான் நின்று, படத்துக்கு அந்த பக்கம் நின்று நன்மை கொடுக்க சொன்னாங்க. அப்போ நன்மை அங்கே என்ன பெரிய வேதனைன்னா, நன்மையை வாங்கிக்கிட்டு நன்மையை வாயில் போடாமல் சாப்பிடாம போய் மாதாவை தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வாயில் போட்டுட்டு போகிறேன். இப்போது எது நீதி? சரி, அதனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு அது நீதியாக படலை. நற்கருணைக்கு ஒரு கொடுக்க வேண்டிய மகிமையை என் பிள்ளைங்க கொடுக்கறது இல்லைன்னொன்னையும் அங்கிட்டு நிற்க வேண்டிய நான் இந்த பக்கம் வந்து நின்னேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, நீ நில்லு, நான் தொட்டு கும்பிட்டுட்டு வரேன். அதை விட தொட்டு கும்பிட்றத கூட நான் ஏற்றுக்கிறேன், ஓகே பரவாயில்ல, மாதா அம்மாவை தாண்டி வரும்போது ஒரு மனசு அம்மாவை விட்டுட்டு எப்படி வர்றதுன்னு. ஆனால் அந்த இடத்துல முட்டாய் வச்சுருப்பாங்க பாருங்கள்,
பூ போட்டிருப்பாங்க பாருங்க, அதை எடுத்துட்டு நிற்குவாங்க. அதை எடுத்து அது கீழே விழுவோம். ஆனால் நான் நிற்கணும் நற்கரணை வச்சுட்டு, கிறிஸ்துவின் திருவிழா ஆண்டவரை வெயிட் பண்ணுங்க, நான் பூ எடுத்துகிட்டு வரேன். பிரைஸ் எல்லாம். இப்போ இவங்களுக்கு அறிவு இல்லையா அல்லது உணர்வு இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்னால் சாமியார் என்ன இப்படி பேசுகிறாரு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் சொல்லுங்கள். இப்படி பண்ணுறவங்களுக்கு நம்ம பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா? இந்த பாடங்களை நம்ம எத்தனை முறை நடத்திட்டோம். இப்போ நீங்கள் இது மாதிரி செய்கிறவர்கள் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க ஃபாதர்னு நீங்கள் ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவீங்க. அப்படி தான் போயிட்டுருக்குறோம். நம்ம என்ன அவங்கள சபிக்கிறோமா இல்லை தண்டிக்கிறோமா? இல்லை. ஆனால் சரியா? இது நீதியா? இல்லை இல்லை. வெரி குட். அப்போ பாருங்கள், அதை கூட தலையாட்ட கொஞ்சம் பேருக்கு மனசு வர மாட்டேங்குது. எதுவும் சொல்லப்படாது, எதாக இருந்தாலும் அவனே சொல்லி அவனே மாட்டிக்கிட்டோம் அப்படி நினச்சி உட்கார்ந்துருக்கிறவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நம்ம இன்னைக்கு நீதியை வளைக்காதீங்க. ஆண்டவர் சொல்லுவார், நீதியை என்ன செய்யக்கூடாது, எனக்கு ஏற்ற மாதிரி வளைச்சிக்க கூடாது. நீதி நேர்மை நேராக இருக்கணும். அது பாட்டு இருக்கு, நீதியை நேர்மையாக வைத்திருக்கிறேன்னு ஒரு பிரதர் ஒரு பாட்டு பாடுவார். நீதியை, அந்த பாட்டு சரியாக வரமாட்டேங்க, அந்த வரும்போது பாடுவோம் பாருங்க. அப்போ பாருங்க, நீதியை வளைக்கக்கூடாது, நீதி நேராக இருக்கணும். அப்போ அந்த நேர் வழியில் தான் நடக்கணும். அதுக்கு தான் கடவுள் இந்த அன்னை மரியாதை இங்கே கொடுத்துருக்கிறார். தாய் மரியாள், நீ வாப்பா, உனக்கு எல்லாத்தையும் நான் தீர்த்து விட்டுறேன், நீ போய் உலகத்தில் ஒரு ஆட்டம் ஆடிட்டு வா. அதுக்காகவா மாதாம்மா இங்கே உட்காந்துக்கிட்டு அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? உங்களை நம்ம எல்லாரையும் மோட்சத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அவங்க. அதுதான் அவங்களுடைய டார்கெட்டு. அவங்களுடைய டார்கெட் பாயிண்ட் என்ன? தன் பிள்ளைகள் எல்லாம் தன்னோடு கூட்டி சேர்க்கணும் விண்ணகத்தில். இந்த உலகத்தில் ரெண்டு நன்மையை செஞ்சுட்டு போகிறது இல்லை. அதனால தான் பாருங்கள், முதல் வாசகத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். உன் கடவுள் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகி ஆண்டவர் நம்மோடு உள்ளார். நீ எப்பெல்லாம் கூப்பிடுறியோ அப்பெல்லாம் அவர் என்ன செய்வார்? வருவார். அவரை போல், கடவுளை போல மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கடவுளை மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட, மக்களோட மிகவும் நெருங்கி இருக்கிற, இது எப்போ சொல்கிறாரு? இணைச்சட்ட நூலில் மோசே அப்போவே சொல்லிட்டாரு. மோசே அப்போவே சொல்லிட்டாரு. அப்போ இயேசு இருந்தாரா? இணைச்சட்ட நூல் எழுதப்பட்ட போது இயேசு இருந்தாரா? என்ன இல்லை கொஞ்சம் பேர் முறைக்க இருந்திருப்பார், இல்லாமலா போயிருப்பார். அவர் தந்தையோடு இருந்திருப்பார். மோசே பக்கத்தில் நின்னாரா இயேசு? இல்லை இல்லையா? அவனை மோசே அப்போவே எழுதிட்டாரு பாருங்க. அப்போ மோசே எழுதியது உண்மையா பொய்யா? உண்மை. எப்படி உண்மை? ஆண்டவர் மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாக, மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு இனம் வேறு யாருமே இந்த தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது உண்மைன்னு சொல்கிறீங்க, எப்படி உண்மை? என்னடா இந்த சாமியார் கேள்வியாக கேட்குறான் பார், வந்து ரெண்டு ஏதாவது சொல்லிட்டு போனான்னா நல்லாயிருக்கும் பாருங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இந்த வார்த்தைக்குள்ளே நீங்கள் பயணிக்காமல் நம்ம வெறுமனை பூவை பிடுங்கி தின்னுட்டு போனால் மோட்சத்துக்கு போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ரோசா பூவை தான் பிடுங்கி திங்கிறீங்களே, இந்த இலையெல்லாம் யாருமே திங்க மாட்டேங்கிறீங்களே. பிரைஸ் தி லார்ட். அதை தின்னா போய் சேர்ந்துருவீங்க. ஆள்பட்டு சொன்னார், நீ தின்னுபிடாங்க. ஆமாம், ஆடு மாடு கூட தின்ன மாட்டேங்குது. அதை தேவ பிள்ளைகளை, அதை விட உயர்ந்தது ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டோடைய சொல். மோசே இருக்கும் போதே சொல்லிட்டார், நெருங்கிய கடவுள் நம் கடவுள்ப்பா, மக்களோட நெருக்கமாக இருக்கிற கடவுள். அந்த நெருக்கம் எங்கே வெளிப்பட்டுச்சு தெரியுமா? மகனாகி இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னோடு இருந்தார், என்னை விடுவித்தார், தந்தையின் அடையாளமாக வெளிப்படுத்தப்பட்டவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. பாருங்களேன், வேற எந்த தெய்வமும் தந்தையிடமிருந்து வந்தேன்னு சொல்லவே இல்லை, இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அப்போ தந்தையுடைய நெருக்கத்தை நமக்கு காட்டுறதுக்கு தந்தை அனுப்பி வைத்த ஒரே ஒரு அடையாளம் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும்னா
இயேசு கிறிஸ்துவினுடைய நெருக்கத்தில் இருக்கணும்னா, கடவுளோட நெருக்கத்தில் கட்டளைகளை கடைபிடிக்கணும். அப்போ கட்டளைகளை எங்கெங்க நம்ம அறிவு மாறும் பாருங்களேன். கட்டளையே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்க கூடாது. இப்போ பூசை இருக்கு இல்லையா, திருப்பலி நடக்குது. திருப்பலியில் என்னென்ன செய்யணும்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பதிலுரை பாடல் பாடினாரா பிரதரு? என்ன பாடினாரு? எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக பாடினாரா? எத்தனை பேர் பாடுனீங்க? பதிலுரை பாடல் எல்லாரும் பாடணும்ல. அவர் பாட பாட நம்ம பாடணும். சொல்லி கொடுக்குறாரு, நம்ம சேர்ந்து பாடணும். நம்ம எல்லாரும் ஒரு காவாசி பேர் பாடினாங்க, முக்காவாசி பேர். அப்போ நீங்க நீதியின்படி செயல்பட்டீங்களா? இல்லையே. அப்போ எப்படி கடவுள் உனக்கு நீதியின் கடவுள் இறங்கி வருவார்? வார்த்தையை காதில் வாங்கிக்கிட்டு எருசலேமே ஒரு வார்த்தை, ஆண்டவரை ரெண்டாவது வார்த்தை, போற்றுவாயாக மூணாவது வார்த்தை. இந்த 3 வார்த்தையை நம்ம காதுக்குள்ளே வாங்கி பாட முடியாதா? பாருங்களேன். பரலோத்து மந்திரம், விண்ணுலகில் இருக்கிற அந்த ஜெபம் சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும். பூசையில் சொல்லும் பொழுது நான் பார்த்துருக்குறேன். கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, எந்திரிக்கிறேன் எந்திரிச்சிக்கையா உட்கார்ந்து இருப்பாங்க. இது ஆர்டர் ஆஃப் த மாஸ், பூசையோடைய ஆர்டர் இது. இந்த ஆர்டரில் நீங்கள் கடைபிடிக்கணும். கட்டளை, இதை போய் செய், அது கட்டளை. கடவுள் கொடுத்துருக்கிற கட்டளைகளை நம்ம கடைபிடிச்சாலே போதும், நீங்கள் ஆண்டவரோட இணைந்திருப்பீங்க. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. இந்த தவ காலத்திலையும் ஆண்டவர் சில கட்டளைகளே கொடுக்குறார், இதை கடைபிடிங்க அப்படின்னு. அப்போ ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிறவங்க, இங்கே நிறைய கிறிஸ்தவர் அல்லாதவர் இருக்கிறீங்க, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு கிறிஸ்தவர், ஒரு கத்தோலிக்கர், அவங்களுக்கு இருக்கிற கட்டளைகளை அவர்கள் சரியாய் கடைபிடிக்கும் போது அவர்கள் கடவுளுடைய அந்த பிரசன்னத்தில் இணைந்து இருப்பார்கள். இணைந்திருக்கிறவர்கள் கடவுளுடைய கிருபைகளால் தாங்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுது. இதை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவர். அதை சிறியது ஒன்றையேனும் மீறி, கட்டளைகளெல்லாம் மீறிட்டு அதெல்லாம் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிப்பார் கடவுள் அப்படின்னு கற்பிக்கிறவங்க அடிபடுவாங்க. சிறியவர், கடவுள்கிட்ட அவங்க முன்னாடி நிற்க முடியாது. அப்போ நம்ம கடைபிடிக்கணும், அதையே சொல்லி கொடுக்கணும். அப்போது அவர்கள் கடவுளுடைய பார்வையில் உயர்ந்தவராக இருப்பாங்க. யார் கடவுளுடைய பார்வையில் உயர்ந்தவராக இருக்கிறாங்களோ அவங்க தான் கடவுளுடைய வழியை கண்டுபிடிச்சு மீட்படைவாங்க. அன்னை மரியாள் அப்படி தான் வாழ்ந்தாங்க. கட்டளைகளை கடைபிடித்து அதை கற்பித்தாங்க. அதனால தான் இன்றைக்கி அன்னை மரியாளை நம்ம உயர்த்தி வச்சுருக்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்படியாக நம்ம ஒரு விஷயம் எந்திரிச்சு நிற்போமா? ஆண்டவர்கிட்ட அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், ஜெபிக்காமல் நீங்கள் போகக்கூடாது. ஜெபம் என்பது கடவுளோட உங்களை ஒன்றிக்க வைக்குது, இணைய வைக்குது, கடவுள் பேசுகிறதை கேட்க வைக்குது. குருவானவர் நமக்காக காத்திருக்கிறாங்க. பாவம் பண்ணிட்டீங்கன்னா பாவத்தை உடனே போய் கழுவணும். பாவம் இருக்கிற இடத்துல கடவுள் பேசுறது கேட்காது. ஒரு குருவானவரை புதன்கிழமை நம்ம கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சுருக்கோம். ஃபாதர் காலையிலேருந்து உட்கார்ந்துருப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் இந்த தவ காலத்தில் பாவ சங்கீர்த்தனை செய்யாமல் நிற்கிறீங்க? எத்தனை வருடங்களாக பாவ சங்கீர்த்தனை செய்யலை? யோசித்து பாருங்களேன். ஏற்ற நேரம் உனக்கு உதவி செய்ய ஆண்டவரால் முடியும். ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்யும் கிருபை இதோ இந்த நேரம் வரப்போகுது. அந்த கிருபையை நீங்கள் கண்டுகொள்ளணும்னா கடவுள் கொடுக்குற கட்டளைகளை கடைபிடிக்கணும். பாவ அறிக்கை செய்யணும். ஆண்டவரை நோக்கி கை உயர்த்தி மன்றாடணும். இதோ உள்ளத்திலிருந்து கடவுளை புகழணும். நன்றியோடு கூடிய இறைவேண்டல். உனக்கு கடவுள் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார், அதெல்லாம் சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது உனக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். கண்களை மூடுவோம் எல்லாரும். விரும்புனா கையை விரிச்சு பிடிங்க, விரும்பினா, இல்லாட்டினா கையை மார்பில் வைத்துக் கொள்ளுங்க. ஏதாவது ஒரு பொசிஷன், கையை கட்டி கொள்ளக்கூடாது, கையை இப்படி தொங்க விட்டுக்கிட்டு கீழே வச்சுக்க கூடாது. ஒன்று கையை உயர்ந்து இருக்கணும், இல்லை மார்பில் இருக்கணும், கண்கள் மூடி இருக்கணும், ஆண்டவர்கிட்ட துதிக்கணும்.
ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. எல்லோரும் ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே உடைய கிருபையில நான் பயணிக்கணும் தகப்பனே, உடைய மகிமைக்காக பயணிக்கணும் அப்பா. மாதாவை போல நான் சாட்சியா நிக்கணும் தகப்பனே. இதோ செருக்குற்றவர்களை சிதறடித்தீரப்பா, தாழ்ந்தோரை உயர்த்தினீர். உமக்கு முன்னாடி நான் தாழ்ச்சியா நிக்க இந்த தவ காலத்துல எனக்கு உதவி செய்ய. நான் பெருமை விரும்பியாக இல்ல, உமக்காக தாழ்ந்து கிடக்க விரும்புறப்பா. சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை இப்ப தொடுவார். மனமுடைந்த நேரம், நொறுங்கி போன வேளை, கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. மனமுடைந்த நேரம், நொறுங்கி போன வேளை, கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. நான் கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. உயர்த்தி இயேசுவே 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 கூப்பிடு. இயேசுவே 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 இயேசுவே. ஏற்ற நேரம் கிருபைகளால் நிரப்புகிறவரே, அன்னை மரியாளினுடைய இந்த பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த தளத்திலே நீர் உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிறைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோமை தேடி வந்த பிள்ளைகள் எவரும் வெறுமையாய் செல்வதில்லை அப்பா. பிள்ளைகளை நிறைவாக்கி வழி நடத்துகிற நம்முடைய கிருபை, 10வது வகுப்பு தேர்வில் இன்று சந்தித்து கொண்டிருக்கிற எழுதி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும், இதோ இங்கே கூடி நிற்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா எங்கெல்லாம் பிள்ளைகள் இதோ உம்மிடத்திலே ஜெபித்தார்களோ, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று மன்றாடினார்களோ, அந்த பிள்ளைகள் எல்லாம் என்று தாங்கப்படுவார்களாக. ஞானத்தின் ஆவி அவர்களை நிரப்புவீராக. தைரியத்தின் ஆவி, பலத்தின் ஆவி அவர்களை நிரப்பி தேர்வை எதிர்கொள்ள ஆற்றல் அளிப்பீராக. ஆண்டவரே, இந்த இடத்துல உடைந்து போன உள்ளத்தோடு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய கண்ணீரையும் ஜெபங்களையும் தேவைகளையும் அவருடைய எல்லா விதமான மனக்கசப்புகளையும் இந்த காணிக்கை நேரத்தில் காணிக்கையாக ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமம் இவர்களில் மகிமை அடைவதாக. ஆமென் ஆமென் ஆமென்.